அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, மீடியம் ஜாரில் கீழே உள்ள பேஸ் போயிடுச்சு. அந்த பேஸை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இந்த ஜாரில் உள்ள கப்ளரை கழட்டிட்டு அடுத்தாப்பில் இந்த பிளேடை வச்சு புஷில் மாட்டி பார்க்கும். ஆட்டம் கிடக்கு. இந்த எல்லாம் அரைச்சி போய் இருக்குது பாட்டம்லாம். இப்போ அந்த கீழே உள்ள பேச மாற்றணும். அது பிளாஸ்டிக்கில் இருக்குது, நம்ம அலுமினியத்தில் மாற்ற போகிறோம். ஸ்க்ரூவை வச்சு அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு அந்த பாட்டத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். வச்சுட்டு இப்போ இந்த சாரை கீழே துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிடுவோம். உள்ளேயும் அதே மாதிரி துணி வச்சு தொடச்சிக்கிடுவோம். தொடச்சிட்டு இப்போ அந்த பேச மாற்றணும். பேஸு கடைகளில் கேட்டால் கிடைக்கும், எலக்ட்ரிக் கடையில். இது வந்து அலுமினிய பாட்டம். அந்த ஜாரில் வந்து பிளாஸ்டிக்கு. இது வந்து 60 ரூபா இல்லை 70 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த பாட்டத்தை வாங்கி இப்போ ஸ்க்ரூவை காட்டிட்டு அடுத்தாப்பில் அந்த ஜாரை ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு கரெக்டாக ஸ்க்ரூவை போட்டு 3 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். அடுத்து இன்னொரு ஸ்க்ரூ, அதே மாதிரி அடுத்த ஸ்க்ரூ, அந்த மாதிரி 3 ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அடுத்தாப்பில் பிளேடை மாட்டி பார்க்கணும். சாப்பிட்டு உள்ளே போதா போகலையான்னு. 3 ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம், இல்லைன்னா தண்ணி உழுவும். அதெல்லாம் நல்லா 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டைட் வச்சு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷுக்குள்ளே பிளேட் சாப்பிட்டா மாட்டி பார்க்கும். நல்லா ஃப்ரீயாக லூஸாக தான் போகுது, ஆனால் உயரம் கூட இருக்குது. அதனால் அந்த புஷ்ஷை கொஞ்சம் கீழே இறக்கணும். அதுக்கு அந்த புஷ்ஷை இறக்கிறதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்டு அல்லது சின்ன பைப் மாதிரி எடுத்துக்கிடுவோம். அந்த புஷ்ஷுக்கு தகுந்தாப்பில் பைப் எடுத்துக்கிடணும். அதை விட பெரிய பைப்னால் அந்த ஸ்க்ரூ மேலே தூக்கிடும் தட்டும்போது. அதனால் அந்த புஷ்ஷுக்கு தகுந்தாப்பில் ஒரு சின்ன பைப் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு அதை அந்த புஷ்ஷுக்கு கீழே வச்சு அந்த கம்பி வச்சு அப்படி தட்டினோம்னா கொஞ்சம் அந்த புஷ்ஷு கீழே இறங்கிடும். இப்போ அந்த புஷ்ஷை கீழே இறக்கியாச்சு. இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேடை வச்சு பார்க்கும் கரெக்டாக இருக்குது. பிளேடு ரொம்ப கீழே ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் மேலேயும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அரைக்கும், இல்லைன்னா அரைக்கும்போது உருண்டையாக கிடக்கும். இப்போ கரெக்டாக வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்து வாசர் போட்டு மாட்டணும். கரெக்டாக அது தகுந்தாப்பில் வாசர் போட்டு கப்ளரை மாட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சாஃப்ட்டில் பிளேடை மாட்டி நட்டை டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அடுத்தாப்பில் ஃபுல்லாக கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சுட்டு அடுத்து அந்த புஷ்ஷுக்குள்ளே விட்டு அடுத்து சுற்றி பார்த்துட்டு அடுத்து வாசரை போட்டு கப்ளரை வச்சு டைட் வச்சுக்கிடுவோம். மீடியமாக நம்ம கை டைட் வச்சாலே போதும். அது ரன்னிங்லேயே டைட் ஆயிரும். மிக்சியில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் மீடியம் ஜாரில் நம்ம பாட்டத்தை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.